Hello everyone, this is Banasir. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒன் செகண்ட். ஆமா, எனக்கு தெரியும். லாஸ்ட் வீக்கே நான் கேள்விப்பட்டேன். சாரி, நான் வீடியோ எடுக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும். வீடியோல தான் இந்த டாபிக்கே காசிப் பத்தி தான். ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா ஒருத்தர் இந்த மாதிரி போன்ல பேசிட்டு அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறதே வேலையா வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? உங்களோட குடும்பத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயத்த போய் பாருங்க. ஏன் அடுத்தவங்க விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகுறீங்க? உங்களோட லைஃப்ல நீங்க என்ன பண்ணி மேல வர முடியுமோ அதை பாருங்க. அடுத்தவங்க இமேஜை ஸ்பாயில் பண்ணி தான் நீங்க வரணும்னா அப்பேற்பட்ட பேர் உங்களுக்கு கண்டிப்பா நிலைக்காது. உங்களுக்கு பேச்சு திறமை இருக்குன்னா அட்வொகேட்க்கு படிங்க, இல்ல ஒரு டீச்சிங் லைனை சூஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. ஒரே ஒரு ஃபோன் கால்னால நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் சஃபர் ஆகுறது அந்த பர்சன் தான். எதுக்கு இந்த வேலை? உங்க வீட்லயே 1008 பிரச்சனை இருக்கு, ஏன் நீங்க அந்த விஷயத்த பார்க்காம அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறீங்க? இதெல்லாம் சரியா? இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க கடவுள் கிட்ட வேணும்னா கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாரா? கர்மான்னு சொல்லி எத்தனை ரீல்ஸ் பாக்குறீங்க, ஏன் உங்களால அதை ரியலைஸ் பண்ண முடியல? எத்தனை வீடியோஸ், எத்தனை மூவிஸ், என்னென்னமோ எப்படியோ ஏதோ ஒரு வழியில நெகட்டிவா பேசாதீங்க, ரூமர்ஸ் கிளப்பாதீங்க, காசிப்ஸ் பேசாதீங்க, தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் தெரியல, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் எஸ் ஆர் நோ சொல்லுங்க. தெரியலையா, ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிடுங்க. அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசாதீங்க. இதை யாரையும் நான் தனிப்பட்ட முறையில நான் இந்த விஷயத்த சொல்ல வரல. உங்களுக்கு சில பேர் வளர்றது பிடிக்கலன்னா விட்டுருங்க. அதை விட்டுட்டு அவங்கள பத்தி தப்பு தப்பா ப்ளீஸ் பேசாதீங்க. உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கும். புறம் பேசுதல், நல்ல விஷயங்களை புறம் பேசுங்க, கெட்ட விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. உங்களோட குழந்தைங்க உங்களை பார்த்து வளர்றாங்க.